قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகி அவரது அன்பு அருளும் இவ்வுலகிற்கு எதிராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியீன்கள் மீதும் தபாதாபிகள் மீதும் மற்றும் இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இந்த நல்ல நாளில் எப்படி நாம் அனைவரையும் ஒன்று கூடினானோ அதே போல் நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஒன்று கூடுவானாக என்று துஆ செய்வதாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மனிதருக்குமே தேவை என்பது ஒன்று இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு தேவை என்ற ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆசை இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும். ஆசை இருக்கும், இதை அடைய வேண்டும். ஆண்களாக இருந்தால் சொந்த வீடு வாங்க வேண்டும், சொந்த இடம் வாங்க வேண்டும், சொந்த பைக்கு சொந்த கார், இந்த மாதிரி ஆசைகள் தேவைகள் இந்த மாதிரி இருக்கும். அதே போன்று பெண்களுக்கும் பல ஆசைகள் இருக்கும். தேவையில்லாத மனுஷங்களே கிடையாது. யாரும் கேட்டாலும் உனக்கு ஏதாவது தேவை இருக்காப்பா என்று கேட்டால் அவன் என்ன செய்வான்? ஒவ்வொன்றாக அடுக்கிக் கொண்டே இருப்பான். எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு இது ஆசை இருக்குது, இதை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை கொண்டவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆசை இல்லாத மனிதர்கள்
வச்சுக்கிட்டே தேவைக்கு அதிகமா பணம் இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் என்ன செய்வாங்க, எங்கிட்ட இல்லையே, நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்ற ஒரு வார்த்தையை என்ன செய்வார்கள், சொல்லி விடுவார்கள். இது மனிதர்களுடைய நிலைமை, இது மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை. ஒருத்தன் இருந்தா கொடுத்து விடுவார்கள், இல்லைன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க, என்கிட்ட இல்லை என்று சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க, வெறுங்கையால் அனுப்பிச்சு விடுவாங்க. ஆனா நம்முடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனால் மட்டும்தான் முடியும். அவன் மட்டும்தான் நாம் என்ன கேட்டாலும், நாம் என்ன ஆசையை அவன்கிட்ட கேட்டாலும் வெறுங்கையால் அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். யாரு? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன். ஒரு அடியான் என்னிடத்தில் கேட்டால், அல்லாஹ்விடத்தில் கேட்டால், அந்த அடியானை வெறுங்கையால் அனுப்புவதற்கு வெட்கப்படுகிறான். அப்போ நாம் தகுதியான ஆளியாக நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். எனக்கு பொருளாதார தேவை இருக்குது, எனக்கு ஆசைகள் நிறைய இருக்குது. அப்ப என்னோட ஆசை யார் பூர்த்தி செய்வா, எனக்கு யார் பொருளாதாரத்தை தருவா என்று கேட்டால் இந்த உலகத்துல யாராலும் முடியாது. அல்லாஹ் மட்டும்தான் நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முடியும், நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும். அப்ப நாம் யாரிடம் தான் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடம் தான். அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். எதுவா இருந்தாலும், அது பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். நம்ம கேட்காமலே அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான். நம்ம கேட்காமலேயே நம்மளுக்கு உயிரை கொடுத்து, அந்த உடலை கொடுத்து, அந்த உயிர் இந்த உலகத்துல வாழ்வதற்கு உண்டான எல்லா வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். யாரு? நம்ம கேட்டோமா, எனக்கு இந்த உயிர் வேணும், இந்த உடல் வேணும், எனக்கு இந்த சொத்து சுகம் வேணும், நம்ம கேட்டோமா? கேட்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கின்றான். நம்ம கேட்காமலே அல்லாஹ் இப்போ அள்ளி அள்ளி தரும் பொழுது இன்னும் தருவான். மறுமை நாள் வரை அல்லாஹ் என்ன செய்து கொண்டே இருப்பான், நமக்கு தந்து கொண்டே இருப்பான். நம்ம கேட்காமலே அல்லாஹ் எவ்வளோ கொட்டி கொண்டு இருக்கின்றான். ஆனா நம்ம கேட்டா எவ்வளவு தருவான், நம்ம கேட்டா எவ்வளவு தருவான். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டும். எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஆசை கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? அது அல்லாஹ் சொல்றார் தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் பொழுது, உதுஉ ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை அழையுங்கள். எப்படி அழைக்கணும் தெரியுமா? ததுர்ருஅ, எப்படி அழைக்கணும்? எப்படி அழைக்கணும்? பணிவாக, அந்தரங்கமாக என்ன செய்யுங்கள், உங்களுடைய இறைவனை அழையுங்கள். எப்படி
அல்லாஹ் அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். ஆனா இன்றைய காலத்து மக்கள் அல்லாஹ்வை அழைக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்றைய காலத்து மக்கள் அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்களா? இல்லை, அல்லாஹ்வை அழைக்கவில்லை அவர்கள். மாறாக யாரை அழைக்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு மாறாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கையேற்றுகிறார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், கண்கூடா பார்க்கிறோம், எல்லா ஊர்லயும் இது பரவலாக காணப்பட்டு கொண்டே இருக்குது. கபூர்ல போய் உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு நல்லடியார், ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர், அவருக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது. அவர் இறந்து விட்டார். இந்த உலகத்திற்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டாச்சு. அவ்வளவுதான். அவர் என்ன செய்து விட்டாச்சு? அடுத்த வாழ்க்கை போயிட்டார். அவர் இடத்துல போய் உட்கார்ந்து நாம் கையேந்தி என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை செய்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நம்முடைய வாப்பா நல்ல சம்பாதிக்கிறார், நல்ல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். யாருக்கு? தன்னுடைய மகனுக்காக, நம்மளோட பிள்ளைக்காக என்ன செஞ்சிருக்காரு? சேர்த்து வச்சிருக்காரு. நம்ம கேட்டோம் சொன்னா பாப்பா என்ன செய்வாரு? தருவாரு. இந்தாப்பா உனக்கு எவ்வளவு பணம் வேணுமா? அந்த அப்படி சொல்லி நம்ம கேட்டா வாப்பா தருவாங்க, தராம இருக்க மாட்டாங்க. இப்படி வாப்பா கேட்டு தருவாரு. ஆனா வாப்பாட்ட கேட்காம, எப்படி தன்னுடைய தந்தையிடம் கேட்காம வேறொரு இடத்துல போய் நம்ம கேட்டோம் சொன்னா வாப்பா எவ்வளவு கோபப்படுவார், வாப்பா எவ்வளவு மன கஷ்டத்துக்கு படுவார். என்ன செய்வாரு? நம்மளோட ஏசுவார், திட்டுவார், அடிக்க கூட வராது. நான் உனக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன், உனக்கு தான் இந்த சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆனா இது ஏன்ட்டு கேட்காம வேறொரு நபர்கிட்ட போய் நீ காசு கேட்கறியா, உன்னுடைய தேவையை கேட்கிறேன்னு சொல்லி கோபப்படவா மாட்டாரா? அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைத்திருக்கின்றான். படைத்தது மட்டுமல்லாமல் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கான்? வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரத்தை அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். அப்ப அவனுக்கு இவ்வளவு கோபம்? சாதாரண மனிதனுக்கு இவ்வளவு கோபம் வருது. நம்மளை பெற்றெடுத்து வளர்த்தவனுக்கு இவ்வளவு கோபம் வருதுன்னா நம்மளை படைத்தவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? நம்மளை பரிபக்குவப்படுத்துகின்ற, நம்மளை பாதுகாக்கின்ற அந்த ரப்பல் ஆலமீனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? நாம அவுலியாக்களிட்ட போய் கையேந்திரம் சொன்னா, மரங்களிடமோ கட்டைகளிடமோ கல்லுகளிடமோ இருந்து கையேந்திரம் சொன்னா நம்மளை படைத்தவன் எவ்வளவு கோபப்படுவான்? நாளைக்கு மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம யாரெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செஞ்சோமோ, நாம் யாரெல்லாம் அழைத்து அவரிடம் பாதுகாப்பு தேடணுமோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான். நாளைக்கு மறுமை நாள் அவர்களை எழுப்பி கேள்வி கேட்பான். நீ இவ்வளவு வணக்கம் சொன்னீங்க என்று கேள்வி கேட்பான். அவர்கள் என்ன செய்வார்கள்? நாம் யாரெல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்தோமோ, எந்த அவுலியா எனக்கு பாதுகாவலர் என்று எடுத்துக்கொண்டோமோ அவர் என்ன செய்வார்? கையை விரித்து விடுவார். யாரெல்லாம் நான் சொல்லவே இல்லை என்று சொல்லுவார். கையை விரிச்சு என்ன செஞ்சிருவாரு? நம்மள அந்த இடத்துல அப்படியே விட்டு போயிடுவார்கள். நாம் தான் அந்த இடத்துல செய்திருவோம், கை சேதம் அடைந்தவர்களாக நின்று விடுவோம். அவர் என்ன செய்திருவாங்க? யாரெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, யாரு இந்த உலகத்துல நாம் யாரை அழைத்து பாதுகாவலுக்காக நம்ம அழைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருந்தோமே, யாருக்காக அறுத்து பலியிட்டு இருந்தோமே, யாருக்காக நேர்ச்சி செஞ்சுட்டு இருந்தோமே, அத்தனை பேரையும் அல்லாஹ் நாளைக்கு எழுப்புவான். எழுப்பி கேள்விகளை கேட்பான். நீதான் வணங்க சொன்னியா? அவர்கள் என்ன செய்து விடுவார்கள்? கையை விரித்து விடுவார்கள். நம்மளை அப்படியே அந்தரத்தை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? சென்று விடுவார்கள். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? யாரை அழைக்க வேண்டும்? அல்லாஹ்வை மட்டும்தான் அழைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்ற அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அத்தனை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அழைத்தோம் என்று சொன்னால் இது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மாபெரும் அநியாயம். நம்மளை படைத்தவனுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நாளைக்கு இதனால என்ன தெரியுமா தண்டனை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? நன்மை செஞ்சு நான் சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கணும் என்கின்ற ஒரு உயர்வான ஒரு லட்சியத்தை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த லட்சியத்தை கொண்டோடி பதைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னது? இந்த ஷிர்க். அல்லாஹ்வை தவிர்த்து மற்ற யாரும் கையேந்தினாலும் அல்லாஹ் என்ன செஞ்சு விடுவார்? அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான்.
என்னுடைய அடியான் யாராவது கையேந்த மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான் ரப்பு. எவனாவது பாவ மன்னிப்பு தேட மாட்டானா, நான் பாவ மன்னிப்பு வழங்க மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் தனது நேரத்தை தனது பொழுது பாவ மன்னிப்பு தேடுறீங்க சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுறீங்க சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்விடத்தில் கையேந்திருப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். யாருக்காக? அடியானுக்காக. தன்னுடைய அடியானுக்காக என்ன செய்கிறான்? முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். யாராவது இடத்தில் கையேந்த மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறான் ரப்பு. அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். சஹாபாக்களும் சரி, சஹாபி பெண்மணிகளும் சரி, ஒரு சோதனையின் போது யாரும் கையேந்தினார்கள்? அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ்வுடைய சராசரம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடினார்கள் என்று சொன்னால் மனம் புரட்டி போடும் அளவிற்கு என்ன செய்வார்களா? அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்களா? அந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்வார்களா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினாங்க சொன்னா ஒரு நாளைக்கு 70 தடவைக்கு மேலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறானா? 70 தடவைக்கு மேலாக பாவ மன்னிப்பு கேட்கிறானா? அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் எத்தனை முறை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரம் கொடுக்கக்கூடியவனாக தயாராக இருக்கிறான். ஆனா நாம் தான் அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டேங்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், நம்மளுக்கு துன்பமாக